மாய்ஸ்சரைசர் போட்டோம். ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்காக போடுறோம்னு சொன்னோம்? ஸ்கின் ஸ்மூத் ஆகணும், சாஃப்டா இருக்கணும், அதுக்காக தான் போடுறோம். இன்னொன்னா மெயினா ஹைட்ரேட் ஆகும். நமக்கு ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் ரொம்ப 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 முக்கியம். என்னது இது சொல்ல வரேன், ஹைட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பிஏசியில் இருக்கக்கூடிய ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது இன்னும் உங்களுக்கு முகூர்த்தம் சொல்லி தரல, அது வரும்போது அதோட ப்ரைமர் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா இது வந்து ஜெல் ப்ரைமர். ஓகேவா? அதே நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறது சிலிக்கான் ப்ரைமர். அது வரும்போது பார்த்துக்கலாம், கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம் சார். ஸோ இந்த ப்ரைமர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா மேக்கப்புக்கு முக்கியமாக வந்து நம்ம களையக்கூடாது, நல்லா ஸ்டே இருக்கணும், ஒரு பேஸ் மாதிரி. இல்லை நம்ம ப்ரைமர் போட மறந்துட்டேன், ஐயோ அப்படியே மேக்கப் போட்டேன் அப்படின்னா பயப்படுறது. ஓகேவா? டக்குன்னு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிருங்க. மேக்கப் ஃபிக்ஸர் இருக்குல்ல, அதை வச்சு டக்குன்னு ஃபவுண்டேஷன் ஏதோ போடுறீங்களோ அது மேலே டக்குன்னு அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேக்கப் முடிச்சுட்டு ஒரு வாட்டி அடிச்சுக்கலாம். ப்ரைமர் போட மறந்துட்டா மேக்கப் செட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நல்லா பிளெண்ட் பண்ணுவீங்க. ப்ரைமர் கூட போட்டு ஒரே இடத்துல விடக்கூடாது. ஓகேவா? நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து ஃபார்எவர் 52 கன்சீலர். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் போடுறேன் கன்சீலரு, அதிகமாக போடுறேன். ஏன்னா உங்களுக்கு மேஜராக ஸ்கின்ல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, ரொம்ப வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? கண்ணுக்கு கீழே மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த வாய் சுற்றி லைட்டாக கருப்பாக இருக்குது, அதனால நமக்கு அதிகமாக தேவைப்படுது. பிளாக் கலர் ஆரஞ்சு போட்டுட்டு இந்த ஆரஞ்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு ஹச்டி லுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 hours 5 hours இவங்க மேக்கப் ஸ்டே இருக்கணும். அதே டைம் வந்து இவங்க நல்லா க்ளோவாக கேட்டிருங்க, நைட்டு டூவி ஃபினிஷாக நல்லா ஷைனிங்காக இருக்கணும் உங்களோட மேக்கப்பு. ஸோ அதுக்காக இவங்க கேட்டதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு வாட்டி ஸ்கின்ல வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க செட் ஆகுதா, செட் ஆகுதான்னு. எப்போ மேக்கப் போட்டாலும் கழுத்தும் காதும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, கழுத்தும் ஃபேஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈவன் டோன் தர முடியும். இப்போ ஃபேஸ் ஒரு கலரில் போட்டு கழுத்தில் ஒரு கலர் போடக்கூடாது. ஓகேவா? இவங்களே போடும்போது நான் சொன்னால அவர் தெரியாதுன்னு சொன்னேன், ஃபேர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோன்னே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு தான் அது பிளெண்ட் பண்ணலாம் வேணாமாக்கா, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் டேப் பண்ணி பார்க்கணும் செட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அப்படியே தொடச்சிட்டு திருப்பி அடுத்த டோன் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்க யூஸ் பண்றீங்கல்லக்கா, இப்போ இவங்க கொஞ்சம் இப்போ டார்க்கா இருக்காங்க அப்படின்னா இப்போ மேக்லே வந்து அதுக்கு தனியா இருக்கு சொல்றேன். ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குல சொல்றேன். மேக்லே டார்க் இருக்கு, அப்ப mix பண்ணி யூஸ் பண்ணனும். மீடியம் ஸ்கின் டோனுக்குலாம் என்ன பண்றது? ஓகே, mix பண்ணி தான் யூஸ் பண்ணனும். இப்படி யூஸ் பண்றது ஃபேர் டோனாக்கா? ஆமா, டைரக்ட் ஃபேர் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேர் இல்ல, இதுல இன்னும் ஃபேர் இருக்கு. இதை விட ஆமா, இப்ப அபில கொஞ்சம் ஃபேர் இல்ல, அம்லி ஃபேர் இருக்கு. அதெல்லாம் இது கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிரைட்டா போடுறது மேக்கப் தான். ஆனா அதே சேம் டைம் அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகணும். இன்னொன்னா அழகா இருக்கணும் மேக்கப் போட்டா. மேக்கப் போட்டுக்கிறதுக்கு எதுக்கு? நம்ம மேக்கப் போட்டா அழகா இருக்கணும், நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு தான் மேக்கப் போடுறாங்க. அதே சேம் டைம் கொஞ்சம் பிராண்டடா நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டோம்னா மேக்கப் கலையாமலும் இருக்கும், லைட்டா போட்டாலும். ஃபவுண்டேஷன் அதிகமா போட ஒரு மாதிரி ஆயிலியா ஆயிடுமாக்கா? அப்படிலாம் இல்லடா, சில ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஆயிலா இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் டூவியா ஷைனிங்கா இருக்கும். எந்த டிஃபரன்ஸும் இல்ல கிடையாது. இதுலயே சிலது அச்டி பவுடர், பனானா பவுடர் சொல்லுவாங்க இல்ல ஷேட், அது பனானா பவுடர்ன்றது. ஆமா, இது வந்து ஃபேட் டோன்ரா. இப்ப பனானா பவுடர்ன்றது மீடியம் டு டார்க், அதுக்கு யூஸ் பண்றது. அதே நீ ஒயிட் அந்த மாதிரி வச்சிருந்தா நீ எல்லாருக்குமே அதே யூஸ் பண்ணலாம். அந்த இப்போ டார்க்கா இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாமாக்கா? டார்க்கா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஷேட் நீ வச்சுட்டா எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீ அந்த மாதிரி பனானா அந்த மாதிரி வாங்கினா ஃபேர் ஸ்கின்க்கு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப மஞ்சள் ஆயிடும் ஃபேஸ். ஓகே, ஸோ அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதுவே அழகா
போதும். ஃபினிஷ் இதே போதும். ஏன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, இது மேலே ரொம்பவும் பண்ணணும், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? நாளைக்குமே போகணும் நீங்கள். ஓகே. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ளஷ்ஷு ஹைலைட்டு ஆக்சுவலாக என்னென்னா எப்பயுமே ப்ளஷ் எடுக்கும் போது கையில் செக் பண்ணணும். எடுத்த உடனே டேரெக்டாக அப்படி போட்டிங்கன்னா பிங்கிஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ லைட்டாக அப்படி அவங்க ஷேடுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு லைட்டாக போட்டு பார்த்துட்டு அப்புறமா ஸ்கின்ல போடுங்க. ஸ்மெல் பண்ணுங்க. நல்லா சரிங்க, நல்லா சரிங்க. ஏன்னா பிளெண்டரில் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால. ஆனால் ஓகேவா? ஆமாம், பேக்கிங் ஹைலைட்டர் தான் இது. ஸ்மைல். இப்போ இதையுமே பிளெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரஷ் போடுறதுக்கு ப்ளஷ்ல ஷேட்லாம் இல்லைல்லக்கா? ப்ளஷ்லையா இருக்குது ஷேடு, கோல்டு இருக்குது. இப்போ அபிக்கு லைட்டாக கோல்டு தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ஒயிட். அது ப்ளஷ்ல ப்ளஷ் சாரி ஹைலைட்டரில் ஷேடு கேட்கணும். ப்ளஷ்ல கேட்டேன். ஹைலைட்டர். ஸ்மைல். இப்போ நீங்கள் போட்டது ஒயிட் தானேக்கா? ஆமாம், கோல்டு ஒயிட்டு 2 இருக்கு. ஆமாம் 2 இருக்கு. இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நைட் ஃபேரா இருக்கவங்களுக்கு இல்லடா, இது வந்து டஸ்கி ரொம்ப டார்க்கா ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும், ரொம்ப வெள்ளையா தெரியும். ஓகேவா? இதே வந்து இவங்க ஸ்கின் டோனு விஷாலிக்கு அபிக்குலாம் பிரியாக்கெலாம் கூட ஒரு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்குலாம் லைட்டாக கோல்டிஷாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கின்னோட அது மேட்ச் ஆகும், ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸ்மைல். இப்போ நைட்டு இந்த சாரி மேட்ச் பண்ணி இந்த கலர் கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்பைசின்னு ஒரு கலர் இது. ஓகேவா? அதுக்கடுத்து இல்லை லைட்டாக காப்பர் மாதிரி ஒரு வந்து கோல்டு வருது. ஓகேவா? அதனால இந்த 2 ஷிம்மர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸுக்கு வந்து லைட்டாக இந்த கலர் போட போகிறேன் கண்ணுக்கு மேலே. ஏன்னா கண்ணுக்கு மேலே டார்க்காக இருக்குது, ஸ்கின் டோனே இருக்குல்ல, அதிலே போட முடியாது. நல்லா எடுத்து காட்டாது. ஐ பேஸ் வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஐ பேஸ் கண்ணு மேல மட்டும் டார்க்கா இருக்கும்லக்கா, அந்த ஐ பேஸ் வேணும்னா போட்டுக்கோ. நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணுக்கு மேல ஃபவுண்டேஷன் போட்டுருவேன். நான் போடும்போதே ஃபவுண்டேஷன் போட மாதிரி பவுடரும் செட் பண்ண மாதிரி கண்ணுக்கு மேல, அதனால நான் அப்பயே போட்டுருவேன். ஏன்னா நமக்கு டைம் இருக்காது. அப்படின்னா வேணும்னா உனக்கு இப்போ நீ ஐ லுக் மட்டும் தனியா பண்றல, மேக்கப்லாம் எதுவும் போடாம. இப்போ இவங்களாம் நேற்று மேக்கப் போட்டீங்களா, அன்னைக்கு போடும்போது நான் என்ன சொன்னேன், கண்ணுக்கு பேஸ் போட சொன்னேன். கன்சீலர் தான் போட்டீங்க. கன்சீலர் மேல அப்ளை பண்ணிட்டு பவுடர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ லுக் போட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் மேக்கப் போடல. ஏன்னா ஐ லுக் போட்டு தொடச்சிட்டு அப்புறமா ஃபேஸ் மேக்கப் போட சொன்னேன். ஏன்னா ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிடும், கீழே ஸ்மஜ் ஆயிடும், அதனால. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் நாளைக்குலாம் நாங்க மேக்கப் போட்டு அப்புறம் ஐ லுக் போட்டுக்கறோம்க்கா. உங்களுக்கு எது இதுவா இருக்கோ அத பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சுல இப்பதான் உங்களுக்கு. ஆனா அதுக்காக ஃபவுண்டேஷன் போடாம பிளைனான கண்ணுல போட முடியாது, நிக்காது ப்ராடக்ட். அதுதான் உண்மை, ப்ராடக்ட் நிக்காது. பிரைமருமே கண்ணுக்கு மேல போட்டேன், அப்பதான் நிக்கும் ப்ராடக்ட். ஆல்ரெடி கீழே காம்பாக்ட் வச்சுட்டோம், அப்புறம் கண்ணுக்கு கீழே ஒரு லைன் போட்டோம். ஓகேவா? இப்ப லிக்விட் ஐலைனர் போட்டாலே இந்த இடத்துல இருக்காது. லேஷ் மேல பெருசா தான் இருக்கு. இதுல இருக்க மஸ்காரா ஃபுல்லாக எடுத்துட்டு ரொம்ப லிக்விடா இருக்கு, அதனால எடுத்துட்டு நான் இந்த ஃபேக் லேஷும் ஒரிஜினல் லேஷும் ஒன்றா சேர்த்துக்கணும்.